டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, லிஸ்ட்ல ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஆர்டர்டா கொடுக்குறோம், கரெக்டா? இப்போ இதுவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட இருந்து ரீட்ரைவ் பண்றதுக்கோ இல்ல வாங்கி ப்ராசஸ் பண்றதுக்கோ ஆக்சஸ் பண்றதுக்கோ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். பட் in the case of something more complex like a person have multi item object, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட் கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு ஒரு வேல்யூஸ்க்குமே ஒரு ஒரு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட்னா declaring different variables for different attributes or behavior. Using a list, you can use the structure construct to represent multi-part object where each part is named. இது வந்து oops கான்செப்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, கிளாஸ் பர்சன்ற ஒரு கிளாஸ், அதுல கிரியேஷன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கெல்லாம் வேல்யூஸ் வாங்க போறேன். ஏன்னா வந்துட்டு ஒன்னு ஒரு ஒரு வேரியபிள், கரெக்டா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நான் புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ற வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இதோட ஆன்சர் கொடுத்துருப்பேன். இங்க கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ்டா கொடுத்துருப்பாங்க அங்கங்க. ஸோ அதுக்கு மார்க் பண்றது கஷ்டமா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இங்க வந்துட்டு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் எழுதணுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸ்கூல்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் குரூப் ஃபோன் நம்பர் பிளட் குரூப் எது வேணாலும் எழுதிக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட் இப்போ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ பர்சன்றது வந்து ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் தி ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே அந்த கிளாஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த கிளாஸை வந்துட்டு கூப்பிடணும்னு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கும் போது செட்டிங் அ ஃபீல்ட் கால் ஃபர்ஸ்ட் நேம் வித் தி வேல்யூ பத்மஸ்ரீ. லாஸ்ட் நேம்க்கும் அதே தான். இப்போ இது ஒரு தடவை படிச்சு பார்த்தாலும் புரியும். தி கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன்ஸ் தி ஃபார்ம் ஃபார் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன். ஒரு இண்டிவிஜுவல் திங், ஒரு செட் ஆஃப் ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு கிளாஸ்ல நம்ம போட்டு வைப்போம். நெக்ஸ்ட் கிளாஸோட டெஃபினிஷன், bundling data and the functions that work on that data. We can define a class as bundled data and the functions that works on that data. இப்போ இங்க வந்துட்டு கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், பர்சன் அண்ட் அதோட ஃபங்க்ஷன் நேம் கிரியேஷன். கிரியேஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க வாங்குறோம். அது அந்த தான் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல, புரியுதா? So from this lesson முடிச்சாச்சு. points to remember பார்க்கலாமா? abstract data type is a type for object whose behavior is defined. நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு சொல்லிட்டு இது ஒரு 2 mark question படிச்சுக்கோங்க. The definition of entity only mentions what operations are to be performed but not how these operations. interface படிச்ச மாதிரியே தான் இந்த ஆன்சர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்ல இன்டர்ஃபேஸ் படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்க்க என்னன்றது மட்டும் தான் சொல்லும், எப்படிங்கறத சொல்லாது. abstract data type. Entity does not specify how data will be organized in memory and what algorithm will be used for implementing the operations. Constructor நானே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், build, select, retrieve information from database. Concrete data type, direct implementation, direct ப்ராசஸ் பண்றது கான்கிரீட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா ஹை லெவல் வியூ. ஹை லெவல் வியூனா எசென்ஷியல்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு அன்னெசரியை வந்துட்டு ஹைட் பண்றது ஹை லெவல் வியூ. அண்ட் a concrete data type is a data type whose representation is known. abstract data type whose representation is unknown. parent னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் செப்பரேட்டட் பை கமாஸ், டப்பிள்ஸ்னா parenthesis separated by commas. Elements of a list can be accessed in 2 ways. என்னென்ன 2 ways சொல்லுங்க? multiple assignment and element selection operator. இது ஒரு 3 mark question, okay? bundling 2 values, இது ஒரு 3 mark question as well as 5 mark question. bundling 2 values அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது pair. list does not allows to name the various part of multi item object. class தான் allow பண்ணும். list or tuple வந்துட்டு multi item objectக்கு allow பண்ணாது. class only allows the to name various part of a multi item object. So with that we are completing our second lesson, data abstraction. Signing from you all. Thank you.